நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாமே. இது வரைக்கும் அவர் கட்சியை விட்டு நீக்கினதாக எந்த தகவலும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா, வசூல் செய்யறாருன்னு. அப்பேற்பட்ட நபரை துணை பொதுச் செயலாளரா நீங்க இத்தனை வருடம் நியமிக்க விட்டது, செயல்பட விட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி வேணும் இல்லையா? பல தடவை தலைவர்கள் அவர்கள் அதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருந்துவார் என்று எண்ணி வாய்ப்பு கொடுத்தார்கள். இப்போ கடைசியாக இயக்கத்தை அழிக்க நினைப்பவர்களோடு கரங்கோர்த்து கொண்டு இயக்கத்திற்கு ஒரு சிறு துரும்பளவு ஒரு இடையூறு செய்யலாம் என்று வருகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்கள் போன்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஏன் அப்படி பொறுத்து கொள்ள வேண்டும்? தலைவர் வைகோவை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நல்லது செய்திருந்து 100 தவறு செய்திருந்தாலும் அவர் சொல்லி திருத்தி விடலாம் என்று நினைப்பார்கள். நல்லது செய்ததை மட்டுமே அவர் மனதிலே வைத்திருப்பார். தவறு செய்தவர்களை ஈஸியாக மன்னித்து விடுவார். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் தலைவர் அவர்கள். ஆகவேதான் திருந்துவார் என்று எண்ணினோம். நிர்வாக குழு கூட்டத்திலே அவரை அருகாமையிலே வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், பல பதிவுகள் வந்தது நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அவ்வளவு பார்க்காமல் அதற்கு பதில் அளித்தவர்களை மட்டும் பார்க்கிறார். அப்ப என்ன போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு பதில் சொன்னதை பார்த்தீங்கன்னா அப்ப அவங்க போட்டிருக்கதையும் பார்த்திருக்கணும்ல. நீங்க விவரம் தெரியாத ஆள் இல்லை.